சிங்க முகத்தை காட்டிய திருமாவளவன், அதிர்ச்சி அடைந்த விஜய் கட்சியினர். அதாவது என்ன முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் சார்பாக துணை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா 6 மாதம் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். பின்னணி என்ன, அடுத்தது என்ன என்பதை பார்க்கவிருக்கிறோம். முதல்ல சர்ச்சை எங்கே ஆரம்பித்தது என்றால், ஏற்கனவே துணை முதலமைச்சராக திருமாவளவன் அவர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்ற கருத்து ஓங்கி ஒலித்தது. அந்த கருத்து கூட வந்தது, அப்படியே கடந்து போயாகிவிட்டது. ஆனால் சமீபத்தில் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் நடந்தது என்ன என்பதை பார்த்து விடுவோம். அதாவது ஆதவ அர்ஜுனா ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்கிறாருங்க. அந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை திருமாவளவன் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது. ஆனால் இந்த நேரத்தில் விஜய் தொடர்பாக, அதாவது விஜய் எங்கே வருகிறாரோ அங்கே போய் கலந்து கொண்டால் கூட்டணியில் குழப்பம் ஏற்பட்டுவிடும். ஏற்கனவே திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கிறார்கள். எனவே திருமாவளவன் அவர்கள் வரவில்லை என்று முடிவெடுத்து விட்டார்கள். அந்த குறிப்பிட்ட நிகழ்வுகளில் விஜய் மற்றும் ஆதவ அர்ஜுனா இருந்தார்கள். விஜய் நமக்கு தெரியும், அவர் திமுகவிற்கும் பாஜகவிற்கும் எதிரான கருத்துக்களை முன்வைத்து வருகிறார். இந்த நிலையில் ஆதவ அர்ஜுனாவும் அதே ஸ்டாண்டை, அதே கருத்துக்களை வலியுறுத்தியது மிகப்பெரிய சர்ச்சை எழுப்பிவிட்டது. காரணம், விசிக திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கிறாங்க. அந்த அதிரடியான கருத்துக்களை திருமாவளவன் அவர்கள் முன்வைத்தால் கூட பரவாயில்லை, கட்சியில் 10 ஒருவராக இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா வலியுறுத்தியது மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பியது. அவர் என்ன பேசினார் என்பதை பார்த்து விடுவோம். 2026க்கான தேர்தலுக்கான பணிகள் மன்னர் ஆட்சியை ஒழிக்க வேண்டும். பிறப்பால் 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 அனைவரும் சமம் என்கின்ற கருத்தியலை அம்பேத்கர் உருவாக்கியதை போல இங்க பிறப்பால் ஒரு முதலமைச்சர் உருவாக்கப்படக்கூடாது. இந்த கருத்துக்களை கேட்ட அனைவரும் ஆச்சரியப்பட்டார்கள். கூட்டணியில் இருந்து கொண்டே ஒருவர் இப்படி பேசுவதா? அப்போ அவர் திருமாவளவன் அவர்களின் ஒப்புதலோடு தான் பேசுகிறாரா? திருமாவளவன் அவர்கள் இவரை பேசிவிட்டு வேடிக்கை பார்க்கிறாரா? அல்லது திருமாவளவன் அவர்கள் சொல்ல விரும்பியதை தான் இவர் சொல்கிறாரா என்று விமர்சனங்களை அடுக்கிக் கொண்டே போனார்கள். ஆனால் அதற்கு அதிரடி காட்டும் விதமாக திருமாவளவன் எடுத்த முடிவுதான் 6 மாத சஸ்பெண்ட். சரி, இது குறித்து திருமாவளவன் அவர்கள் கூறியது என்ன பார்ப்போம். அவர் பேசுறதன் மூலமா நான் ஒரு கூட்டணிக்குள்ள இருக்கிறோம், நான் அந்த கூட்டணிக்கு நலன்களுக்கு எதிராக பேசும்போது திருமாவளவன் அவரை பேச விட்டு வேடிக்கை பார்க்குறாரா? திருமாவளவன் பேச வேண்டியதெல்லாம் அவர் பேசுகிறாரா? அவருடைய ஒப்புதலோடு தான் அவர் பேசுகிறாரா அப்படின்னு பொதுவெளியில் விமர்சிக்கிறாங்க. அது தலைமையின் மீதான கிரெடிபிலிட்டி, அந்த நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்குகிறது. அதனால் முன்னணி தோழர்கள், கட்சியுடைய மூத்த தோழர்கள், உயர்நிலை குழுவில் உள்ள உறுப்பினர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவையை சுட்டிக்காட்டினார்கள். கலந்தாய்வு செய்து அதன் பிறகுதான் இந்த முடிவு எடுத்திருக்கும். அது மட்டும் இல்லை, திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, இப்போது 6 மாதம் சஸ்பெண்ட் என்ற முடிவை நாங்கள் எடுத்திருக்கோம். அவரோட அப்ரோச் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அவரை நிரந்தரமாக நாங்கள் கட்சியை விட்டு நீக்கலாமா இல்லையா என்பதை முடிவு செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார். திருமா சொல்லியும் கேட்கவில்லையா அந்த குறிப்பிட்ட ஃபங்க்ஷனில் ஆதவ் அர்ஜுனா என்று பேசப்படுகிறது. அதாவது திருமாவளவன் என்ன சொல்லியிருக்கிறார், நீங்கள் அந்த கூட்டத்துக்கு போங்க, நான் வரலை. உங்களுடைய புத்தகம் அந்த வெளியீட்டு விழா நீங்கள் நடத்துகிறீங்க, நீங்கள் நடத்துங்க, அது உங்களுடைய உரிமை. ஆனால் அந்த மேடையில் நீங்கள் அரசியல் பேசிவிடாதீர்கள். காரணம், நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிறீர்கள். அம்பேத்கர் குறித்து பேசுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ஆதவ அர்ஜுனா அந்த மேடையில் அரசியல் பேசிவிட்டார். அதுவும் ஆளும் கட்சியவே, விசிக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியவே பகிரங்கமாக கடுமையாக மன்னர் ஆட்சி, பிறப்பால் முதலமைச்சர் இவ்வாறு விமர்சித்து விட்டார். இதுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஏற்கனவே உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லியிருந்தார்னா, யார் பிறப்பால் முதலமைச்சர் ஆனது? மக்கள் ஓட்டு போட்டால்தான் முதலமைச்சராக முடியும் என்று அவருடைய கருத்துக்களையும் முன்வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. சரி, இந்த 6 மாத சஸ்பெண்ட் நடவடிக்கைக்கு பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டால், அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இப்போதாங்க நிம்மதி பெருமூச்சு விடுறோம். காரணம் என்னென்னா, நாங்கள்லாம் எங்களுடைய கருத்தை முன்வைத்து கடுமையாக உழைத்து
துணை பொதுச் செயலாளர் என்ற பதவிகளை எல்லாம் அடைந்திருக்கும். ஒவ்வொருத்தருக்கு தலைவர் ஒவ்வொரு பதவி கொடுத்திருக்காரு. ஆனால் திரு ஆதவ் அர்ஜுனா மிகப்பெரிய செல்வந்தர் என்பது அனைவரும் அறிந்ததே. கேரளாவில் லாட்டரி கிங் மார்டின் என்றால் இந்தியா முழுவதும் பிரபலம். மிகப்பெரிய செல்வந்தர், அரசியல் கட்சிக்கே நிதி கொடுக்கக்கூடியவர். அவருடைய மருமகன் தான் இவர் விளையாட்டுத் துறையிலும் சிறந்து விளங்குகிறார். இவர் கட்சியில் சேர்ந்தார். ஊடகத்திலெல்லாம் எப்படி போட்டாங்கன்னா இவர்தான் இனிமேல் கட்சியில் நம்பர் 2 என்பதை போல் பேசினார்கள். ஆனால் இவருடைய சமீபத்திய செயல்பாடுகள்லாம் பார்க்கும் பொழுது இவர் சொந்தமாக அறிவிப்பு வெளியிட்டு திமுகவை கடுமையாக விமர்சிப்பது, இவர் கட்சியில் இவர்தான் நம்பர் 1 என்ற பிம்பத்தை உருவாக்குவதை போல் இருந்தது. எங்கள் தலைவர் அந்த பிம்பத்தை உடைத்து விட்டார், சுக்குநூறாக்கி விட்டார், விடுதலை சிறுத்தைகள் கட்சியை நிலைநிறுத்திவிட்டார் என்று நாங்கள் நிம்மதி பெருமூச்சு விடுகிறோம் அப்படின்னு சொல்லி விசிக கட்சியினர் சொல்லியிருக்காங்க. 6 மாத சஸ்பெண்ட் நடவடிக்கைக்கு பிறகு திருமாவளவன் நேராக தலைமை செயலகம் சென்று முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்த்து விடுவோம். சந்தித்த பிறகு வெளியே வந்த திருமாவளவன், நாங்கள் இந்த சஸ்பென்ஷன் குறித்து எதுவும் பேசலை, மாறாக ஏற்கனவே இது அப்பாயின்மெண்ட் வாங்கிய சந்திப்பு, நாங்கள் தற்பொழுது சந்தித்தோம் என்று சொல்லியிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆதவ் அர்ஜுனா தரப்பில் ஒரு விளக்கம் தந்துள்ளார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஏற்கனவே சர்ச்சையாக எப்படி புத்தக வெளியீட்டு விழாவில் பேசினாரோ அரசாட்சியை தூக்கி எறிவோம் என்று, அதே போலத்தான் அந்த ப்ரெஸ் ரிலீஸில் மீண்டும் கொடுத்திருக்கிறார். எனவே அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் நீடிப்பாரா இல்லையா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. எதை பேசி சஸ்பெண்ட் ஆனாரோ மீண்டும் அதையே பேசி நியாயம் கற்பித்திருக்கிறார். நிச்சயமாக இவர் கட்சியில் நீடிக்க வாய்ப்பில்லை என்றே எங்களுக்கு தோன்றுகிறது என விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தெரிவிக்கிறார்கள். அவருடைய அரசியல் எதிர்காலம் அடுத்து என்னவாக இருக்கும்? திடீர்னு வந்தார், ஃபேமஸ் ஆனார், அடுத்து எங்கே செல்வார் அப்படின்னு சொல்லி கேள்விகளை அவர்கள் முன்வைத்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, விஜயிடம் நெருக்கம் காட்ட விரும்புகிறார். எனவே விஜய் கட்சியில் அவருக்கு ஒரு சீட் இருக்க இருப்பதாகவே நாங்கள் கருதுகிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் 6 மாத சஸ்பெண்ட் என்ற ஒரு முடிவுக்கு பிறகு அவருக்கு எதிர்காலம் பிரகாசமாக நிச்சயமாக இருக்காது என்றே நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினருக்கும் தமிழக வெற்றி கழக கட்சியினருக்கும் உறவு எப்படி இருக்கிறது என்றால், திருமாவளவனே சொல்லியிருக்கிறார், உறவு எங்களுக்குள் சுமூகமாக இருக்கிறது, ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று. ஆனால் ஆதவ் அர்ஜுனாவுக்கு விஜய் அங்கே இடமளித்தால் பிறகு விசிக தாவேகா உறவு எப்படி இருக்கும் என்பது கேள்விக்குறியாக கூட ஆகலாம் என்று கருத்து தெரிவித்து வருகிறார்கள் அரசியல் வல்லுநர்கள். ஆதவ் அர்ஜுனா மீதான நடவடிக்கை குறித்து மக்கள் தெரிவிக்கும் கருத்துக்கள் என்ன பார்ப்போம். இதுல மட்டும் இல்ல, எதுலையுமே அவர் அவ்வளோ வாய்ஸ் கொடுக்க மாட்டாரு. ஃபர்ஸ்ட்லாம் எப்படி இருக்குன்னா, எதனா ஒரு ப்ராப்ளம்னா திருமாவளவன் வாய்ஸ் அங்க போல்டா இருக்கும் அப்படின்னு இருக்கும். ஆனா இப்போ எதுலையுமே இல்லை, அவர் வாய்ஸே இல்லை, எதுவுமே இல்லை. இதுல ஆதவ் அர்ஜுனா 6 மாசம் நீக்கம் பண்ணது தவறு தான். இந்த அரசியல் கண்ணோட்டமா பார்க்குறேன். இதே திருமாவளவன் அவரை சேர்த்திக்குவாரு, அவர் கட்சியில் தான் இருப்பாரு, இல்லைன்னா விஜய் கட்சிக்கு அவர் போவார்னா. 6 மாதம் நீக்கம் சரியல்ல, முழுசா அவரை நீக்கிருக்கணும். விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் சரியான முடிவு எடுத்து அவரை முழுசா நீக்கம் செய்ய வேண்டும். ஆதவ அர்ஜுனா சொன்னதுக்கு திருமாவளவன் பண்ணது கரெக்டான ஒரு விஷயம் தான். ஏன்னா அவர் தான் கட்சி தலைவர். இதை இவர் கண்டுக்காம விட்டுட்டா எல்லாருமே அவங்க கட்சியில இருக்கிறவங்களாம் முன் எல்லாரும் ஒரு கோரிக்கை வச்சு அவங்களுடைய கட்சிக்கு பலவீனம் ஆயிடுன்ற மாதிரி இருக்கிறதுனால அவர் திருமாவளவன் பண்ணது கரெக்டு தான். கூட்டணி ஆட்சியில இருந்துகிட்டு மன்னர் ஆட்சின்னு சொல்லிட்டாரு, அது தப்பு இல்லை. கூட்டணி கட்சியில இருந்து எதுவுமே நம்ம பேசக்கூடாதா? அவர் வேற எதுவுமே பொய் சொல்லலையே, உண்மைதானே சொன்னாரு. இது எதனால இவங்க திருமாவளவன் இப்படி பண்ணாருன்னு தெரியல. ரொம்ப வருத்தமா இருக்கு. கருத்து சுதந்திரம் எல்லாத்துக்குமே தான் இருக்கு, யாருமே எதுவுமே பேசக்கூடாதுன்னா இப்படி பண்ணாதான் கட்சியில் வேறு கட்சியில் இருந்தாலும் சரி, எந்த கட்சியில் இருந்தாலும் சரி, இதுக்கான முன்னெடுப்பு இது சரியாக இருக்கும். இந்த டைமில் இவர் எடுத்த ஸ்டண்ட் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இன்னும் 1.5 வருஷத்துலேருந்து எலெக்ஷன் வருது. இது எல்லாரும் ஒருத்தர் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா
அது எல்லாருக்குமே சிக்கலாக போயிடும். எலெக்ஷன் பீரியடில் வந்து இது வந்து தேவையில்லாத பாதகத்தை ஏற்படுத்தும் எல்லாருக்குமே. அது அவர் நடவடிக்கை எடுத்தது சரிதான். அதனால் அவர் பேசியிருக்கக்கூடாது. அம்பேத்கர் விஷயம் நிறைய இருக்கிறது, அது பேசியிருக்கலாம், மக்களுக்கு செய்தி கொடுத்திருக்கலாம், விஜயனுடைய கருத்தை பேசியிருக்கலாம், வரவு பற்றி பேசலாம். மற்ற இது தேவையில்லாத அவசியமான பேச்சுகளை பேசியிருக்கக்கூடாது என்பது இங்கே வலியுறுத்துகிறேன். கூட்டணி கட்சியை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியோட தலைவர் என்ன சொல்றாரோ அந்த கட்சிக்கு ஆதரவாக தான் பேசுகிற ஒரு செயல்பாடு தான் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் இருக்கே ஒழிஞ்சு தனிப்பட்ட மனிதனோட தவறுகளை சுட்டி காட்டுற உரிமை வந்து யாருக்கும் வழங்கப்படலை அப்படிங்கிறது என்னோட கருத்து.